திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி பழனிசாமி பேச்சு குறித்து திமுகவினர் வைக்கிறதே நான் கேள்வியாக வைக்கிறேன். ரொம்ப வரம்பு மீறி எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு இருக்கிறாருன்றாங்க. அப்படி தான் பேசுகிறாரா? வரம்பு மீறி அவர் என்ன பேசினார்? ஒரு மறைந்த தலைவர்கள் குறித்து அவரை வீட்டு சிறையில் வச்சுருந்தாங்கன்னு பேசுகிறதெல்லாம் ஒரு லாய்க்கு இருக்கா? ஒரு கவுன்சிலரு கூட தகுதி இல்லாதவர் இப்படிலாம் பேசுகிறத அனுமதிக்க முடியுமான்னு எவ்வளோ பேசுனாங்க, நீங்களும் பார்த்துருப்பீங்க. அது ரொம்ப ஒரு எல்லை மீறிய ஒரு பேச்சா அது? இப்போ பேசுறதெல்லாம் நீங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவரை சொல்கிறீங்களா? அந்த பேசியதற்கு காரணகர்த்தாவாக இருந்த முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராசா அவர்களை சொல்கிறீங்களா? நீங்கள் தான் சொல்லுங்கள். கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்னு சொல்லி சொன்னது யாரு? திரு ராசா அவர்கள். இல்லை, அவர் மறுக்கிறாருல, இது வெட்டி ஒட்டப்பட்டு இதை ஒரு வேணும்னே திட்டமிட்டு செய்த ஒரு சதிங்கிற வகைக்கும் சொல்கிறாரு. அந்த விளக்கத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விளக்கம் அவராக கொடுத்தாரா இல்லை திமுக கேட்டுச்சா? அவர் தானங்க கொடுக்குறாரு. யார்கிட்ட கொடுத்தாரு? அவரே பேசி அவரே ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பிச்சு விட்டுட்டு வெட்டி ஒட்டி இதைத்தாங்க பொதுக்குழுவில் மாண்புமிகு முதலமைச்சரும் திமுக தலைவர் அதைத்தாங்க சொன்னார். பார்த்து பேசுங்க, எல்லாம் வெட்டி ஒட்டி போட்டுருவாங்க அப்படின்னு. இப்போ திமுக ஸ்டைலா இது? வெட்டி ஒட்டி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அதை யார் வெளியிட்டார்களோ வெளியிட்டவர் நான் அதை வழக்கை சந்திக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அதை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஒண்ணு பத்திரிகையாளரை சந்தித்திருக்க வேண்டும். ரெண்டாவது, உண்மையிலே அவர் திமுக காரர் தானே, முன்னாள் மத்திய அமைச்சர் தானே, திகார் சிறைச்சாலையில இருந்த போது நான் என்னை எப்ப பார்த்தாங்கன்ற கால அவகாசம் சொல்லி இருக்கிறார்ல. இப்ப நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா, எப்ப அது உண்மையா, திமுக ஏதாவது விளக்கம் கேட்டுச்சா அல்லது வாய்மொழி உத்தரவு போட்டுச்சா? எதுவுமே செய்யல. ஆகவே பாவம் ஒருவரும் பழி ஒருவரும்ன்றது மாதிரி அவர் பேசியதை பத்தி எந்தவித நடவடிக்கையும் திமுக தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எடுக்காத போது, இல்ல திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி பேசுகிறார்கள் என்றால் நீங்க எதற்கு விடை தேணுமோ அதை விட்டுட்டு வேற ஏதோ கேள்வி எழுப்புறீங்க. அவர் தான் நான் பேசலன்ட்டார்லங்க, அப்புறம் எதுக்கு அவர் மேல ஒரு நடவடிக்கை எடுக்கணும்? யார் மேல? யாரு பேசல? ஆராசா மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. அவ யார் சொல்றா? ஆராசா சொல்றாரு. அப்புறம் எதுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க? பேசினவரே சொன்னா அப்படி விட்டுருவீங்களா? அவர் தான் பேசலங்கறாருலங்க, அப்புறம் எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க? அப்புறம் நோட்டீஸ் அனுப்பிச்சீங்க. அதனாலதாங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. புரியுதா இல்லையா? அப்படி கிடையாது. நீங்க பேசலன்னா தாங்க நோட்டீஸ் அனுப்புவாங்க. அதத்தான் சொல்றேன். நீங்க பேசலன்னு தானே நோட்டீஸ் அனுப்புனீங்க. ஆமா. அது யாருக்கு அனுப்புனீங்க? யாரு போய் சொல்றாங்கன்னு அவர் நினைக்கிறாரோ அவங்களுக்கு அனுப்புறாரு. அப்ப அதை தீர்க்க வேண்டியது யாரு? தீர்வு சொல்ல வேண்டியது யாரு? இப்ப நீங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு போயிருவீங்க, நான் உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி எல்லாத்தையும் நான் நிரூபிச்சுக்கிட்டே இருக்கணுமா? என்ன கான்செப்ட் இது? இது கான்செப்டே புரியல உங்களுக்கு? சரி, நீங்க புரிய வைங்கள. இனிமேல்ட்டு லாஜிக்லாம் கிடையாது. கான்செப்டே புரியல உங்களுக்கு? சரி, புரிய வைங்க. நான் இப்ப கேக்குறேன். சொல்லுங்க. திரு ராசா அவர்கள் பேசினார். அவர் பேசினதை வெட்டி ஒட்டி கட் பண்ணி போட்டுட்டாங்க. இவர் வழக்கறிஞர் அறிவிப்பு அனுப்பிச்சிருக்கிறாரு. ஏங்க, அதுக்கு முன்னாடி திமுகவினுடைய பொதுச் செயலாளரோ தலைவரோ கேள்வி கேட்காம கவிஞர் வைரமுத்து ஒரு கவிதை வடிக்கிறார். இது எதுக்கு? அவர் திமுக காரரா? அவர் இயல்பா என்ன தோணுதோ அதை எழுதுறாருங்க. அதுல என்னங்க உங்களுக்கு? இதுல என்ன இதெல்லாம் லாஜிக்கா எல்லாம் ஓகே ஆகும் இல்லையா? கலைஞரை பத்தி பேசியது ராசா அவர்கள் பேசியது நான் பேசவே இல்லை அப்படின்னா, இப்ப ஏற்கனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பேசியது நடவடிக்கை எடுக்கல, அது உண்மையா பொய்யான்னு தெரியல, அதனாலதான் நிதி அமைச்சரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரை மாத்தி விட்டீங்களா? ஆகவே இது தேர்தல் நேரத்தில் இது நடக்குதா? யாரு நடத்துறது என்றால் அது சட்ட ரீதியாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நீங்க சந்திக்க போறீங்க, அவ்வளவுதான். நான் கேட்கிறேன், இந்த நேரத்தில் இப்படி என்னுடைய செய்தியை நான் பேசியதாக சொல்லி தேர்தல் ஆணையத்தில் திரு ராசா அவர்கள் ஏதாவது புகார் கொடுத்துக்கிறாரா? இது திமுகவுக்கு களங்கம் கற்பிக்கிறது. என் தலைமை என்னை எப்படி நேசிக்குது அப்படி, ஆனா அதுக்கு முரண்பாடா இருக்குதுன்னு சொல்லி ஏதாவது இப்ப இந்த கடந்த 2 நாளில் வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறது இருக்கட்டும், தேர்தல் ஆணையத்துக்கு புகார் கொடுத்தாரா? ரெப்புடேஷன் ஸ்பாயில், என்னுடைய இந்த கட்சிக்கு ஒரு களங்கத்தை நற்பெயரை கெடுத்துட்டாங்கன்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு அது புகார் கொடுத்திருக்கிறாரா? சரி, கொடுக்கல. ஏன்? நீங்க தான் உண்மையானவராச்சே, அதை வெட்டி ஒட்டி போட்டுட்டாங்களே. அப்ப ஐடி ஆக்ட் 2002 படி இதெல்லாம் நடந்திருக்குது, சமூக வலைதளங்கள்ல வருதுன்னு சொல்லி ஏன் கொடுக்கல? நீங்க அனுப்பிச்ச நோட்டீஸைய ஒரு யூடியூபருக்கு அனுப்பிச்சீங்கல்ல, அதவே ஒரு தேர்தல் ஆணையத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணிருக்க வேண்டியதானே? அந்த காப்பி இருக்கா? நாளைக்கு அதை செய்வாங்க. நாளைக்கு செய்வாங்கன்னு தெரியுது. ஆமா, ஏன்னா இது என்னன்னா அரசியல்ல நான் அவர்கள் பேசியதை நியாயப்படுத்த விரும்புகிறார்களே ஒழிய உண்மையா பொய்யா இல்லையா என்பதை அவர்கள் சட்ட ரீதியாக அணுகுறாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை. ஒரு விஷயம், திரு எடப்பாடி பழனிசாமி ஆராசா குறித்து நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம்.
இப்போ ஆராசா சொன்னதை வச்சு தான் நான் சொன்னேன், நானாக எதுவும் சொல்லலை, அந்த ஆடியோவில் எல்லாம் இருக்குது, நான் சொன்னதா என் மேலே ஏன் கோவப்படுறீங்க அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் கழித்து அவரே என்ன சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒன்றுக்கு ஒன்று முரணா இல்லையா? இதில் என்ன முரண் இருக்குது? திமுக நடவடிக்கை எடுக்க வேண்டியதை அதிமுகவின் பொதுச்செயலாளர் நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கே. இல்லைங்க, அது அவர் என்ன சொல்கிறாரு, அவர் சொன்னதை தான் சொல்கிறேன், நான் அதை சொல்லலை அப்படின்னு அதுலேருந்து விலகி நிற்கிறாரு. அப்புறம் ஆட்சிக்கு வந்தால் நடவடிக்கை எடுப்பேன்னா எந்த நம்பிக்கையில் அதை சொல்ல விலையெல்லாம் நிற்கல, உண்மை அதுதானே. அப்போ நான் சொல்கிறேன்னு சொல்லலாம்ல, ஏன் சொல்ல மாட்டாரு? அது இவரா சொன்னார், கட்டுப்பாட்டில் வைத்திருக்கோம்னு சொல்லி எடப்பாடியா சொன்னாரு. நீங்கள் தான் வைத்திருந்தீர்கள் சொல்லலாமே. அது ஒரு விஷயமே கிடையாது சார். அப்புறம் திமுக ஏன் நடவடிக்கை எடுக்கல, பேசல, அதை தான் நாங்கள் கேட்குறோம். மௌனம் காக்குறீங்களே ஏன்? அதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? அவங்க தான் அது பொய்யின்றாங்களேங்க. அப்புறம் எதுக்கு சார் அது பொய் உண்மைன்றது யார் சார் சொல்லணும்? ஆராசா தான் சொல்லணும். அவரே பேசிட்டு அவரே பொய்யின்றாரா? வேற யார் சொன்னா ஏத்துப்பீங்க? அதுதான் சொல்றேன். இது அடுத்து புகார் கொடுக்கட்டும், இவங்களா நோட்டீஸ் அனுப்பிச்சது முக்கியம் இல்ல. நீங்க இத புகார கொடுத்து தலைமை தேர்தல் ஆணையர்கிட்டயோ அல்லது மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகிட்டயோ கொடுத்து அதை விசாரிக்க சொல்லுவோம். அப்போ உண்மை வெளியே வரப்போகுது. சரி, இன்னொரு விஷயம் அவர் சொல்றாரு. 2021 பொது தேர்தல் பிரச்சாரத்தின் போது பேசிய ஸ்டாலின், முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என அறிவித்தார். இப்போது நான் கூறுகிறேன், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை வீட்டு சிறையில் வைத்தவர்களை விசாரணை நடத்தி அவர்கள் மீது அதிமுக அரசு நடவடிக்கை எடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. 21 திரு ஸ்டாலின் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தப்படும் சொன்னதற்காக பதிலடிக்கு இவர் சொல்றாரு. ஆனால் இவர் தானே ஆறுமுகசாமி ஆணையம் அந்த கமிஷன் அமைச்சு விசாரணையெல்லாம் நடத்தினது. அப்போ எடப்பாடி பழனிசாமிக்கே அந்த டவுட் இருந்து தானே ஒரு கமிஷன் போட்டு அதை விசாரிச்சிருக்கிறாரு. இப்போ ஸ்டாலின் அன்னைக்கு சொல்லிட்டாரு, இன்னைக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால் இது என்ன பாயிண்ட்? இது ஒரு பாயிண்ட் இல்லை, நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கணும். இதை எப்படி என்னன்னா, நீங்கள் திரு ஆறுமுகசாமி ஆணையம் அமைச்சது முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அந்த ஆணையத்தில் நடவடிக்கை எடுக்க சொல்லி, ஏன்னா அவங்க பரிந்துரை தான் செய்ய முடியும் ஒழிய நடவடிக்கை எடுக்க முடியாது. இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துச்சா? உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுனால தானே அந்த கமிஷன் போட்டீங்க சார். நான் அது இல்லைன்னே சொல்லலை. அப்புறம் அது தீர்வு சொல்லிச்சுல. ஒரே நிமிஷங்க, இப்போ திரு ஸ்டாலின் சந்தேகப்படுறாரு, அப்போ நீங்கள் அப்படி பேசிட்டீங்களா, இன்னைக்கு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ஏற்கனவே அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் ஆறுமுகசாமி கமிஷன் போட்டு ஆண்டு கணக்கில் விசாரணை போச்சு, பலரும் போய் ஆஜராகி வந்தாங்க, அந்த பரிந்துரைகளில் நடவடிக்கை எடுக்கலை. இப்போ உங்களுக்கே அந்த மரணத்தின் மேலே சந்தேகம் இருக்குங்கும்போது, அப்போ திரு ஸ்டாலின் சொன்னதை குறிப்பிட்டு இன்னைக்கு கலைஞர் வீட்டு சிறையில் இருந்தாருன்னு சொல்லி நான் நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னா இது என்ன கருத்து? நடவடிக்கை எடுக்கலைன்னு சொல்லி சிம்பிளாக சொல்லிட்டீங்க. திமுக நடவடிக்கை எடுக்கலை, அதுக்கு விடையா? ரெண்டாவது, இது மாதிரி ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு திரு ராசா அவர்கள் சொன்னதை வைத்து நாங்கள் நடவடிக்கை எடுப்போங்கிறார். இதுல இரண்டாவது பாயிண்ட்டை நான் கேட்கலங்க. திரு ஸ்டாலின் ஜெயலலிதா மரணம் குறித்து விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் சொன்னீங்க, எங்க தலைவர் குறித்து உங்களுக்கு என்ன சந்தேகம்னு அவர் கேட்கிறாரு. அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தானே நீங்க தானே அந்த கமிஷனே போட்டீங்க. உங்களுக்கே அந்த சந்தேகம் இருக்கும்போது அப்போ ஸ்டாலினை நோக்கி என்ன கேள்வி நீங்க கேட்க முடியும்? இப்போதுக்கு திடீர்னு கலைஞர் கருணாநிதி வீட்டு சிறையில் இருந்தார்னு ஒரு விஷயத்தை எடுக்கிறீங்கன்னு நான் கேட்குறேன். அதுக்கு எல்லாத்துக்கும் மைய கருப்பொருள் ராசா என்பதே நம்ம விட்டுருமே சார். அவர் சமாஜ்வாடி கட்சிக்காரரா இல்ல காங்கிரஸ் கட்சிக்காரரா? சரி, என்ன அதனால? இப்ப அதனால என்ன? அந்த திமுக தலைவரே அதை பத்தி கவலைப்படாம இருக்கிறாரே, அப்ப அதனால அது உண்மையா இருக்குமா என்பதை ஆட்சி மாறியதுக்கு வர நடவடிக்கை எடுப்பாங்கன்றாங்க. இதுல என்ன இருக்கு? வெளிப்படையா தெளிவா தானே பேசுறாரு.